சஞ்சீவ் கபூர் கசானா மூலமாக கீதா உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது தயிர் சாதம், கர்ட் ரைஸ். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். தயிர் சாதத்துக்கு நம்ம முன்னாடி தாளித்து கொட்டிக்கலாம். ஏன்னா தாளித்து கொட்டி வச்சுட்டோன்னா அந்த ஆறினா தான் அந்த தயிர் சாதத்தோட அதை பிசையரிச்சே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போடலாம், தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், ஏன்னா நம்ம லைட்டாக தான் தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் அடுப்பு சூடு வந்தாச்சு. இப்போ முன்னாடி போட போகிறது கடுகு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். என்னோடய கடுகு ரொம்பவே பெருசாக இருக்குது. இது கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன கடுகு கூட கிடைக்கிறது. அந்த சின்ன கடுகு போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரெசன்டேஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். கடுகு போட்டாச்சு. அடுத்தது போட போகிறது உளுத்தம்பருப்பு. ஸோ கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு. அடுத்தது போட போகிறது கடலைப்பருப்பு. ஏன்னா இது கொஞ்சம் நடுப்புற தயிர் சாதம் சாப்பிட்றச்சே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் இது போடுறோம். அந்த உடம்புக்கும் நல்லது இது. அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா செவந்தாச்சு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, முதல்லையே மிளகாயை போடுவாங்க. அது வீடு பூரா பயங்கரமாக இரும்பல் வரும். நீங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாமே செவந்தப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன் வேணுமோ, நல்லா உரப்பாக வேணும்னா தயிர் சாதம் ஒரு 2-3 மிளகா போட்டுக்கலாம். நான் 4 மிளகா போட்டிருக்கேன். ஸோ அது போட்டாச்சு. அதை லேசாக பண்ணினாலே போகிறோம். அந்த எண்ணெயில் அப்படியே ப்ரௌன் ஆகிடும். அது நீங்கள் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து போட்டிங்கன்னா ரொம்ப கமரல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுவும் செவந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம போட போகிறது பச்சை மிளகா. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி. ரொம்ப இதாகணும்னு அவசியம் கிடையாது, அதனால் அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற கருவேப்பிலை. சில பேருக்கு கருவேப்பிலை போட்டால் வாயில் மாட்டுறது பிடிக்காது குழந்தைங்களுக்குலாம். அதனால் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுடுங்க. இல்லை முடிஞ்சதுன்னா நல்லா அரைச்சி தயிரோடையே மிக்ஸ் பண்ணியே பண்ணிவிடுங்க. 2 கருவேப்பிலையும் போட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் தான் தயிர் சாதத்தில் இதை போடணும். இல்லாட்டி ரொம்ப புளிச்சு போன மாதிரி ஒரு நுரைச்சா மாதிரி வந்துடும். ஸோ இந்த தாளிச்சு கொட்டுற இது ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோலம் ரைஸ் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு சில பேருக்கு துடிக்க வேணும்பாங்க. அதனால் கொஞ்சம் தாளிச்சு கொட்டின இதில் போடலாம். அந்த இஞ்சி பச்சை மிளகாவும் அப்படியே கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம தயிர் சாதத்துக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் 1/2 ஸ்பூனுக்கு மேலே போடுறேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு என்றைக்குமே கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். ஸோ உப்பும் போட்டாச்சு. இப்போ தாளிச்சு கொட்டுறது ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கையால் இதை நம்ம நல்லா பிசைய போகிறோம். ஏன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் தயிர் சாதம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கையை வச்சு நல்லா இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், வெண்ணெய் கட்டி மாதிரி தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. நீங்களே பார்க்கலாம் எப்படி வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், தாளிச்சு கொட்டது நமக்கு ரெடியாக இருக்கிறதுனால அதையும் போட்டுடலாம். இப்போவே சாப்பிட்றதுனால நான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், மேலாக போட்டு வைக்கணும். எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ தான் கலக்கணும். இல்லாட்டி உடனே கலந்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சா மாதிரி ஆகிடும். இப்போ என்னென்னா தயிர் சாதம் இதோடு முடிஞ்சாச்சு. ஆனால் ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் குளிர்ச்சி கொடுக்கணும், வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பழங்களை சேர்ப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், நம்மளும் கொஞ்சம் பழம் போட்டு தயிர் சாதம் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது மாதுளம்பழம் வச்சுருக்கேன் 1 கப்பு. ஸோ நான் மாதுளம்பழத்தை ஃபுல்லாக போட்டுற போகிறேன். இப்போது திராட்சை குட்டி திராட்சை எங்களுக்கு கிடைக்கல. அதனால் பெரிய திராட்சையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 நாளாக. பச்சை திராட்சை இது. ஸோ அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு கலக்க வேண்டிதான். எப்படி கமன்னு எல்லா பழங்களும் போட்டு குளிர்ச்சியான வெண்ணெய் கட்டி மாதிரி தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் மோர் மிளகா கூட போட்டுக்கலாம். மோர் மிளகா போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கே ஊறுகாயே வேண்டாம். இதுக்கு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளமோ இல்லை கொஞ்சோண்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயோ இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அதே மோர் மிளகா போட்டுட்டோன்னா அதுக்கு தேவையே இருக்காது. ஸோ தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தயிர் சாதம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சஞ்சீவ் கபூர் கசானாக்கு மறக்காமல் லைக்கும் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும். அடுத்தது ஒரு எம்மியான ரெசிபியோடு உங்களுக்கு நான் வரணுமா? சீக்கிரமாக பார்க்கலாம். பாய்.